வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ் ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும். உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். டாக்ஸ் ரோபோ வாட்ஸ்அப் 9150461117. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி 26ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இந்தியாவின் 4.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 50% வரி விதிப்பால் ஜவுளி பொருட்கள், இறால், ஆயத்த ஆடைகள், தோல், ரத்தினங்கள் மற்றும் ஆபரண நகைகள் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று இந்திய ஏற்றுமதியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். ஏனெனில் விலை அதிகரித்தால் அமெரிக்க சந்தைகளில் இருந்து இந்திய பொருட்கள் வெளியேற்றப்பட்டு அமெரிக்காவின் குறைந்த வரி விதிப்பு சலுகையை பெற்ற இந்தியாவின் போட்டியாளர்களான வங்கதேசம், வியட்நாம், இலங்கை, கம்போடியா, இந்தோனேஷியா நாடுகளின் பொருட்களுக்கு வரவேற்பு பெருகும். இதனால் இந்தியாவின் 4.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் இந்த அதிக வரி விதிப்பு நடவடிக்கை இந்திய பங்குச் சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. வங்கிகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் பங்குகள் பெருமளவு சரிவை சந்தித்து உள்ளன. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வரி குறைப்பு தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்தீர்வை வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் மக்களுக்கு தீபாவளி பரிசாக GST வரி குறைப்பு அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து GST வரி விகிதங்களில் குறைப்பு தொடர்பாக மாநில நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. GST விகிதங்கள் குறித்த யூகங்களை தவிர்க்குமாறு மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்தீர்வை வாரியம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அமைச்சர்கள் அடங்கிய GST கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசனை நடத்திய பின்னரே வரி விகிதம் தொடர்பாக முடிவெடுத்து அறிவிக்கப்படும். முன்கூட்டியே யூகங்களின் அடிப்படையில் பரப்பப்படும் வதந்திகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதுடன் பங்குச் சந்தைகளில் ஏற்ற இறக்கங்களை உருவாக்கும் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. GST கவுன்சில் கூட்டம் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் திட்டமிட்டபடி நடைபெறும். அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை அனைத்து தரப்பினரும் காத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத்தின் அன்சல்பூரில் உள்ள சுசுகி மோட்டார் ஆலையில் 2 திட்டங்களை தொடங்கி வைத்தார். முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான சுசுகி உலகளாவிய பேட்டரி வாகனம் விதாராவை உருவாக்கி இருக்கின்றது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்தார். இதன் மூலம் இனி சுசுகி நிறுவனம் மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் இந்த கார்கள் உலகின் 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதேபோல் TDS லித்தியம் அயன் பேட்டரி தயாரிப்பு ஆலையில் ஹைபிரிட் பேட்டரி உற்பத்தியையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தோஷிபா, டென்சோ, சுசுகி ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாக இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் ட்ரோன் பயிற்சி அளிக்க உள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை 3 நாள் காலை 10 மணி முதல் 5 மணி வரை இந்த பயிற்சி நடைபெற உள்ளது. இதில் ட்ரோன் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் விமானம் இயக்கும் அடிப்படைகள் குறித்த கண்ணோட்டம் வழங்கப்படும். மேலும் ட்ரோன்களின் வகைகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள், பராமரிப்பு முறைகள், அவசர நிலை கருவிகள், சிமுலேட்டர் பயிற்சி மற்றும் நடைமுறை பயிற்சி, அசெம்பிளிங், ஃபிளைட் கண்ட்ரோலர் மற்றும் சென்சார் அளவு திருத்தம், கண்காணிப்பு மற்றும் மேப்பிங் ஒருங்கிணைப்பு, ACT மற்றும் ரேடியோ டெலிபோனிக் போன்ற தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் இடம்பெறும். மேலும் அரசு வழங்கும் நிதி உதவிகள் மற்றும் மானியங்கள் குறித்த விவரங்களும் பயிற்சியின் ஒரு பகுதியாக விளக்கப்படும். இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் 18 வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரம் மற்றும் முன்பதிவு செய்ய விரும்புவோர் www.editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். டெல்லியில் முன்னாள் ஆம் ஆத்மி அமைச்சர் பரத்வாஜ் வீடு உள்பட 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் முந்தைய ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் சௌரப் பரத்வாஜ் என்பவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். 2018ஆம் ஆண்டு சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தியதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லியில் முன்னாள் அமைச்சர் பரத்வாஜியின் வீடு மற்றும் 12 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். 2029ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் மையம் திறக்கப்படும் என நீர்வழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை செயலாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் சார்பில் சென்னையில் இந்திய கடல்சார் வார விழா மற்றும் கடல்சார் கண்காட்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் பேசிய ராமச்சந்திரன், சென்னை துறைமுகம் இந்தியாவில் உள்ள அனைத்து துறைமுகங்களுக்கும் முன்னோடியாக திகழும் வகையில் இங்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். துறைமுகம் மதுரவாயில் இடையே ஈரடுக்கு மேம்பாலம் அமைக்கும் திட்டத்திற்கு 250 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வங்காள விரிகுடாவில் இருந்து மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சொகுசு கப்பல் இயக்கப்படும் என்றும் ராமச்சந்திரன் கூறினார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளதால் Dream11 உடனான ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக BCCI செயலாளர் தேவஜித் கஹியா அறிவித்துள்ளார். சூதாட்ட மற்றும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் கேம்களை தடை செய்யும் புதிய கேமிங் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் பணம் கட்டி விளையாடும் ஆன்லைன் கேமிற்கு தடை விதிக்கப்பட்டதால் Dream11 மற்றும் மொபைல் பிரீமியர் லீக் எனப்படும் MPL ஆகிய நிறுவனங்கள் தங்கள் தளத்தில் பணம் வைத்து விளையாடும் ஆட்டங்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன. இதையடுத்து Dream11 நிறுவனம் இந்திய அணியின் விளம்பரதாரர் என்பதில் இருந்து விலகவும் முடிவு செய்துள்ளது. மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். இது தொடர்பாக மலேசியாவிற்கு சுற்றுலா சென்று திரும்பிய ஒரு தம்பதியை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனையிட்டனர். அப்போது அந்த இளைஞரின் காலணியிலும் பெண்ணின் ஆடைகளுக்குள்ளும் கடத்தி வரப்பட்ட தங்க பேஸ்ட் உள்ளிட்ட 1 கிலோ 18 கிராம் தங்கம் சிக்கியது. அவர்களை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு ஊழியர்களுக்கு வங்கிக் கடன் வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாயை மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டார். திருச்சியை சேர்ந்த கீதா என்பவர் தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறார். இவர் கரூர் மாவட்டம் காவல்காரன்பட்டி நடுநிலைப் பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமியிடம் கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜெயலட்சுமி தோகைமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அரசு ஊழியர்களை குறிவைத்து கீதா தொடர் பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகியுள்ளது. இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில் விவோவின் T4 ஸ்மார்ட் போன்கள் அறிமுகமாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த வகையில் இப்போது விவோவின் T4 Pro அறிமுகமாகியுள்ளது. விவோ நிறுவனத்தின் T வரிசை போன்கள் இந்திய ஸ்மார்ட் போன் பயனர்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு பெற்றுள்ளது. கடந்த 2021 T1 மாடல் அறிமுகமானது. தொடர்ந்து T2 மற்றும் T3 மாடல்களின் வேரியன்ட்கள் அறிமுகமாகின. கடந்த ஏப்ரல் மாதம் T4 மாடல் அறிமுகமானது. தற்போது அதன் T4 மாடலில் ஒரு வேரியண்டான T4 Pro அறிமுகமாகி உள்ளது. இதன் ஆரம்ப விலை 28,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 124 ஆண்டுகள் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய கார்ப்பரேட் தகவல் தொடர்பு மற்றும் விளம்பர நிறுவனங்களில் ஒன்றான டென்சோ தனது சர்வதேச ஊழியர்களில் சுமார் 3,400 பேரை பணி நீக்கம் செய்துள்ளது. இது உலகளாவிய செலவு குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த திடீர் முடிவு விளம்பரம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டென்சோ நிறுவனத்தின் சர்வதேச வணிகத்தில் கிட்டத்தட்ட 8% பேர் இந்த பணி நீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அன்றாடம் நிகழும் வணிகச் செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். டாக்ஸ் ரோபோ வணிகச் செய்திகள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.